பேசுகிறேன். என்னம்மா இட்லி மட்டும் வச்சுட்டு என்ன இருக்கு சைடு? ஹலோ, ஹாப்பி சண்டேங்க எல்லாருக்கும். எல்லார் வீட்லேயும் நல்ல விதவிதமாக செய்வீங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு மெனு என்னன்னா மட்டன் முள்ளாங்கி போட்டு குருமா குழம்புங்க. இது வந்து இட்லிக்கும் சைட் டிஷ்ஷாக நாங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். மதியம் அதில் 2 முட்டை வேக வச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். மட்டன் முள்ளாங்கி குருமா. அதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செய்யலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த முள்ளாங்கி போட்டு செய்து பாருங்க, அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது முள்ளாங்கி வந்து மட்டன் நல்லா வெந்த பிறகு போடுங்க. ஒரு விசில் வச்சா போதும். இந்த முள்ளாங்கி பாருங்க, ஒரே ஒரு விசில் தான், எவ்வளவு நைஸா வெந்துருச்சு பாருங்க. மட்டனும் நல்லா வெந்த பிறகு நீங்க முள்ளாங்கியை போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடுங்க. லைட்டா புளி கொஞ்சம் ஊத்தி பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மட்டன் முள்ளாங்கி குருமா. வருமா? வராது. ஆமா, இதுதான் இன்னைக்கு இட்லி மட்டன் குருமா.